ஹலோ ஃபேமிலிஸ், இன்றைக்கி நமக்கு நோட்டீஸ் போர்டில் நிறையா விஷயங்கள் வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஆக்டிவாக இருக்க ஓல்டு மெம்பர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக எல்லா ஆடியோவையும் கேளுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஒவ்வொரு ஆடியோவுக்கு கீழேயும் நமக்கு டைட்டில் என்ன சம்மந்தப்பட்டது கொடுத்துருக்காங்க. இப்போ ஹூ ஜாயின் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ 2 இந்த குரூப்பில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும், அதுக்கு கீழே அந்த ஆடியோ. இந்த மாதிரி ஒவ்வொரு என்னென்ன டைப்பிங் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு கீழே அந்த ஆடியோவும் கொடுத்துருக்காங்க. நோட்டீஸ் போர்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஆல் மெம்பர்ஸ். ஓகேங்களா? யாரெல்லாம் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ 2 குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, சேல்ஸ் டீமில் பர்ச்சேஸ் பண்ணி இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க பாருங்கள் அவங்க, அதே மாதிரி நியூ ஜாயினிங் பண்ணவங்க, நியூ ஜாயினர்ஸ் எல்லாருமே இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணணும். இந்த குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய எஸ்பிஓ அக்கௌண்ட் வெப்சைட்டில் உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய எஸ்பிஓ அக்கௌண்ட் இப்படித்தான் இருக்கும். நம்மளுடைய எஸ்பிஓ போர்ட்டல் வெப்சைட். இதில் டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது பாருங்கள், இதை டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணிவிட்டு கண்டென்ட் ஷேரிங் பண்ணுறோம்ல, நம்ம எல்லாருமே கண்டென்ட் ஷேரிங், சேல்ஸ் டீம் மெம்பர்ஸ், நியூ ஜாயினர்ஸ் எல்லாருமே ஒர்க் பண்ணுறோம். இந்த கண்டென்ட் ஷேரிங் இன்ஸ்ட்ரக்ஷன் இதை டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணிங்கன்னா நியூ ஜாயினர்ஸ்க்கான இங்கே வீடியோ போகும். இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஜாயின் அஃபிஷியல் டெலிகிராம் குரூப், இது தாங்க ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ 2. இந்த குரூப்பில் இந்த லிங்க்கை இந்த டச் பண்ணி நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க. ஓகேங்களா? யாரெல்லாம்னா நியூ மெம்பர்ஸ், ஃப்ரீ ஜாயினிங், ஐடி அப்கிரேட் பண்ணாங்க, சேல்ஸ் டீமில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்க எல்லா மெம்பர்ஸும் ஒரு 2 or 3 டேஸ்க்குள்ளே இந்த குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஓல்டு மெம்பர்ஸ்க்கு தெரியும் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ 1ல் என்ன டாஸ்க் ரிலேட்டட் கொஸ்டின் இருந்தாலும் நமக்கு அங்கே ஆன்சர் கிடைக்கும். இது ஓல்டு மெம்பர்ஸ்க்கு தெரியும். அந்த மாதிரி தான் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ 2 இந்த குரூப் இருக்கும். 2 or 3 டேஸ்க்குள்ளே ஆல் ஆக்டிவ் மெம்பர்ஸ், நியூ மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அங்கே டாஸ்க் ரிலேட்டடாக உங்களுடைய டவுட்டுக்கு கிளியரான ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது இதில் உள்ள நான் எல்லா ஆடியோவுமே நான் வீடியோவோ போடலை, ஒரு சிலது மட்டும்தான் போடுறேன். ஏன்னா நீங்கள் நோட்டீஸ் போர்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், அதுக்காகத்தான். அதுக்கடுத்தது மீடியோ பஸ்டர் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. அதில் வர நம்ம யூடியூப் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் லிங்க்கை வந்து எஸ்பிஓ போர்ட்டலில் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ பார்க்காமே லிங்க்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா மேனுவலாக செக் பண்ணும்போது உங்களுடைய அமௌண்ட்டு ரிஜெக்ட் ஆகும். ஆல்ரெடி ஓல்டு மெம்பர்ஸ் எப்படிலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த கோட் கொடுத்து அந்த கோடை ஃபுல் வீடியோ பார்த்துட்டு அந்த கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். அது நமக்கு ரிஸ்க்கானது. அந்த மாதிரி வராமல் நீங்கள் இந்த மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு அந்த லிங்க்கை நம்மளுடைய போர்ட்டல் பேஜில் சப்மிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்தது கண்டென்ட் ஷேரிங். கண்டென்ட் ஷேரிங் ஒர்க்கில் கண்டிப்பாக அந்தந்த இமேஜை கரெக்டாக டாஸ்க்கை இன்ஸ்ட்ரக்ஷனாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக போஸ்ட் பண்ணுங்கள். நிறையா மிஸ்டேக் பண்ணுறோம். நம்ம பப்ளிக்கில் இருக்கணும், ஃபேஸ்புக் அக்கௌண்ட் பப்ளிக்கில் இருக்கணும். அது மட்டும் இல்லை, ஹேஷ்டாக் இருக்கணும் கண்டிப்பாக. இதுக்கான வீடியோ நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். 3 டாஸ்க்கும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவை பாருங்கள் எப்படி ஒர்க் பண்ணணுன்ட்டு. இமேஜ் அப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து சப்மிட் பண்ணுங்கள். அதே மாதிரி பழைய லிங்க்லாம் ஷேர் பண்ணாமல் நீங்கள் இமேஜை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக லிங்க் எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். பழைய லிங்க்கு பண்ணிடாதீங்க. பழைய லிங்க்லாம் இருந்தால் அப்பப்போ ஹிஸ்ட்ரி கிளியர் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய ஃபோன். ஓகேங்களா? அதே மாதிரி ஹேஷ்டாக் கரெக்டாக போடணும். இமேஜுக்கான டைட்டில் கொடுக்கணும். இமேஜுக்கான ரிவ்யூ 5 வேர்ட்ஸில் கண்டிப்பாக இருக்கணும். இது எல்லாமே என்னென்ன நமக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஃபாலோ பண்ணி கண்டென்ட் ஷேரிங் ஒர்க் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது இன்ஃப்ளூயன்சருக்கு கொடுத்துருக்காங்க. ராங்காக நான் இன்ஃப்ளூயன்சர் பிஸ்னஸ்க்கு ஃபார்ம் தெரியாமல் ஃபில் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்க கமாண்டர்ஸ்க்கு நீங்கள் உங்களுடைய நேமு, ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது கொடுத்த மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், உங்கள் ஸ்டாஃப் ஐடி எல்லாம் கொடுத்து கமாண்டர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் இன்ஃப்ளூயன்சர்லேருந்து அஃபிலியேட்டுக்கு நீங்கள் மாறிக்கலாம். 2 or 3 டேஸ்க்குள்ளே அதை யார் யாரெல்லாம் இன்ஃப்ளூயன்சர் பிஸ்னஸ் வேணான்னு நினைக்கிறீங்களோ, தெரியாமல் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்களோ அவங்க மட்டும்தான். ஓகேவா? இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. வீடியோ லெங்க்தாக போகும், அதனால் நான் இந்த வீடியோவை இதோடு நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் சில டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன்.
நோட்டீஸ் போர்டு இம்பார்ட்டண்ட், எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாரையுமே ஃபாலோ பண்ண வைங்க. நமக்கு கொடுத்துருக்க எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லோரும் கேளுங்க, ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபேமிலிஸ்.